வணக்கம் மக்களே, கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரீஸில் இது 7th எபிசோடுங்க. போன எபிசோடில் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான அலபேடு பெல்லூர்லாம் பார்த்துட்டு இப்போ சாயங்காலம் போல் நம்ம தர்மஸ்தலா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ இந்த வீடியோவில் தர்மஸ்தலா கோயில் தரிசனம், அப்புறம் அங்கே ஒரு குட்டி கதை, அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் இதெல்லாம் பார்க்க போகிறோங்க. அப்புறம் அங்கே அல்டிமேட்டான ஒரு ரூமில் தங்கியிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹோட்டல் ரூம்ஸ் டூர் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்பயும் போல் இந்த வீடியோவுக்கு பேராதரவு கொடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழியில் ஒரு சின்ன பிரேக்குங்க. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பஜ்ஜி டீ காஃபி சாப்பிட போனாங்களா, ஆனால் நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு அந்த ஊர் ஸ்பெஷலான நீர் தோசை சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணேன். அந்த தோசைக்கு காராமணியில் ஒரு குருமா மாதிரி சைட் டிஷ் கொடுத்தாங்கங்க, கூடவே தேங்காய் சட்னி. அப்புறம் வழக்கம் போல் மிளகா பஜ்ஜிலாம் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் ரவுண்டாக சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா மங்களூர் பன்ஸுங்க. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக தித்திப்பாக தான் இருக்குங்க. அதுக்கும் அவங்க சாம்பார் சட்னி சர்வ் பண்ணுவாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு தாட்டி அதை சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை அந்த மங்களூர் பன்ஸு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தோசை இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பசிக்கு நல்லா தாங்க இருந்தது. ஆனால் அந்த கடைக்கார அம்மாகிட்ட தோசை என்ன விலைன்னு பல லாங்குவேஜில் கேட்டாலும் பதில் சொல்லிங்க. அப்புறம் எப்படியோ கேட்ட காசு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. போக போகிறது எல்லாமே மலை அப்படின்றதுனால வழியேற சூப்பர் சீனுங்க. யாராவது இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் யாருமே இறங்கலைங்க. இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரீஸ் ஃபுல்லாக நம்ம கூடவே இந்த மலைகளும் ட்ராவல் பண்ணுதுங்க. இந்த மலைகளுக்கு பேர் மேற்கு தொடர்ச்சி மலைகள், இங்கிலீஷில் சொல்லணும் வெஸ்டர்ன் காட்ஸ். உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம போன கோயில்கள் மூகாம்பிகை, அப்புறம் ஒரநாடு அன்னபூர்ணி கோயில், இந்த தர்மஸ்தலா கோயில்கள்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தாங்க இருக்குது. வேணும்னா அங்கங்கே அந்த மலைகளுக்கு பேர் மாறலாம், ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். எங்கே பார்த்தாலும் பசுமை பசுமைங்க. அப்புறம் இந்த மலையை பற்றி சொல்லணும்னா வளைஞ்சி நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு பாதை தாங்க, குறுகலான பாதை தான். இந்த பாதையில் தான் ஒரு நாளைக்கு 10,000 12,000 பேர் வரலும் ட்ராவல் பண்ணி நம்ம தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்து நம்ம மஞ்சுநாதரை தரிசனம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் திருச்செந்தூர், பழனி, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் பக்கம் திருப்பதி, அந்த மாதிரி கர்நாடகா பக்கம் இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமிங்க. நீங்கள் எங்கன்னா கடைகள் போனீங்கன்னா நேம் போர்டு பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதா மெடிக்கல்ஸ், மஞ்சுநாதா ஸ்டோர்ஸ் அப்படின்னு பேர் இருக்கும். ஏங்க குழந்தைங்களுக்கு கூட நிறைய இவரோட பேர் வச்சுருப்பாங்க. அவ்வளோ நம்பிக்கைங்க. இங்கே வந்திருக்க மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மணி ஒரு 6 இருக்கும். தர்மஸ்தலா கோயில்கிட்ட வந்தாச்சு. மாடு ஒன்று நடந்து வருது பாருங்களேன், எப்படி ஹைட்டாக செம்மையாக அந்த கொம்புலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. அதோ தெரிஞ்சு பாருங்களேன், HMT வாட்சே. இதுதான் தர்மஸ்தலா கோயிலுக்கான அடையாளம். இங்கேருந்து கெட்டவே இருக்குங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ நாங்கள் எல்லாருமே கோயிலை நோக்கி தான் நடந்துட்டுருக்கோங்க. இப்போ இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. அப்படியே காதால் கேட்டு மனசால் நல்லா பார்த்து உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க. இந்த மஞ்சுநாத சுவாமிகிட்ட கேளுங்க, அப்படியே அள்ளி தருவார் இந்த மஞ்சுநாத சுவாமி. டே 3ல் இப்போ அலபேடு பெல்லூர் பார்த்துட்டு நம்ம தர்மஸ்தலா வந்திருக்கோங்க. இப்போ தான் ரீச் ஆனோம். ஆனால் உடனே இதுக்கு தர்ஷனத்துக்கு இட்டுன்னு போயிடுறோன்ட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து சிவன் கோயிலுங்க, மஞ்சுநாதர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கு தான் வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இடது பக்கம் போனீங்கன்னா செப்பல் விடுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குங்க. அப்புறம் லக்கேஜ் ரூம் கூட இருக்குது. அங்கே செப்பலை விட்டுட்டு லக்கேஜ் இருந்தால் லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு இதெல்லாம் ஃப்ரீ தாங்க. க்யூவுக்கு போயிடலாம். 1 2 3 அப்படின்னு போர்டு இருக்குங்க. நம்பர் 1ல் போனோம்னா தர்ம தரிசனத்துக்கு போகிறதுக்கான வழி. 2வது நம்பரில் போனோம்னா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸுங்க, 200 ரூபாய் டிக்கெட். 3வது வழியில் போனால் அன்னபூர்ணா அப்படின்ற இடத்துக்கு போகலாங்க. அதாவது அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கான வழி. கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க நாங்கள் போனோம். போகும்போதே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு எவ்வளோ டிக்கெட், அந்த கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க கவுண்டருங்கெல்லாம் கேட்டோங்க. கேட்கும் போதே அவங்க எல்லாரும் தர்ம தரிசனம் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதிலே போயிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 2-3 பேரை விசாரித்தோங்க. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. திருப்பதி மாதிரி தாங்க இங்கேயும் ரொம்ப ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா க்யூவாக அப்படியே போயிட்டுருக்கு. சரி நம்ம ஸ்பெஷல் தரிசனம் போடலான்னா அங்கே இருக்க கவுண்டரில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, வேண்டாம் அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லை, நீங்கள் இந்த தர்ம தரிசனத்துலேயே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படியோ ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது தர்ம தரிசனம் ஃப்ரீயாக தான் இருந்ததுங்க. அதனால் நாங்கள் திருப்பதி மாதிரியே வளைஞ்சி போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ கூட்டம் இல்லைங்க, அதனால் நாங்கள் ஸ்பீடாகவே போனோங்க. ஆனால் கூட்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன், திரும்பவும் திருப்பதி மாதிரியே குடோனில் உட்கார வைக்கவும் செய்வாங்க.
எங்கள் கூட வந்தவங்கள ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ ஃப்ரீயாக இருக்குங்களே, இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக பார்த்ததே இல்லை, 2-3 தடவை வந்திருக்கேன் நான். லாஸ்ட் டைம் வரும்போது செம்ம கூட்டம், சாமியே பார்க்கல, நான் அப்படியே ரிட்டன் போயிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்தால் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. வீக்கெண்டில் கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. அப்புறம் இந்த கோயிலோட அன்னதானம் பற்றி பார்க்கலாங்களா? சிம்பிளாக சொல்கிறேன்னா, நேஷ்னல் ஜியாகிரஃபி இந்தியா சேனலில் மெகா கிச்சன் ஒரு செக்மெண்ட் வரும் இல்லைங்களா, அந்த செக்மெண்ட்டில் இந்த கோயிலோட கிச்சன் இடம் பெற்றிருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய சமையலறை கொண்ட கோவில் தான் இது. இங்கே சுமார் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் தினமும் சாப்பிட்றாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்குறதுக்கான இடமும் இலவசமாக தராங்க. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்த மட்டும் காசு கொண்டு வந்தால் போதும், மற்ற எல்லாமே இலவசம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வர மாதிரி அமைக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸோட வலது பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போயிடலாங்களா? கோயிலுக்குள்ளே 2 சுற்று இருக்குங்க. முதல் சுற்று தாண்டி நம்ம 2வது சுற்றுக்குள்ளே போனால் தான் நம்ம பார்க்கக்கூடிய சுவாமிகளோட கருவறை இருக்குது. உள்ள சுவாமி மஞ்சுநாத சுவாமி, அவர் தான் பிரதான தெய்வங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னப்ப சுவாமின்னு சொல்லக்கூடிய தர்ம தேவதையோட தரிசனம், அப்புறம் பிள்ளையார், அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா கன்னியாகுமரி அம்மன். இதுதான் அம்மாவோட பேராங்க. எல்லா கோயிலும் கடைப்பிடிக்கிற பழக்கம் இந்த கோயிலுமே இருந்ததுங்க. அதாவது ஆண்கள் சட்டையை கட்டிட்டு பனியனை கட்டிட்டு தான் உள்ள தரிசனத்துக்கு போகணும். அப்புறம் இந்த கோயிலுக்கு ஏன் தர்மஸ்தலான்னு பேர் வந்ததுன்னு இப்போ பார்க்கலாங்களா? 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் குடும்பபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதான். அப்போ தர்ம தேவதைகளாம் என்ன பண்ணாங்களாம், மனித உருவில் யானை மேலேயும் குதிரை மேலேயும் ஏறி இந்த ஊர் பக்கம் வந்தாங்களாம். அப்படி வரும்போது அவங்களோட முகம் அவ்வளோ தேஜஸாக அழகாக இருந்ததான். இந்த பக்கம் வரும்போது நம்மளாம் வழிபோக்கர்களை உபசரணை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பரமானந்த எக்டே அப்படின்றவரும் அவர் மனைவியும் இவங்களை கூப்பிட்டு உபசரணை பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா நல்ல சாப்பாடு, சுத்தமான சுவையான நீர் குடிக்க கொடுத்தாங்களாம், அப்புறம் தங்க இடமெல்லாம் கொடுத்தாங்களாம். இதை பார்த்து மகிழ்ந்த அந்த தர்ம தேவதைகள் என்ன பண்ணாங்களாம், அவரை பார்த்து இன்னும் சோதிக்க விரும்பி, இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்களாம் வேறு வீடு பார்த்துட்டு போங்க, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பரமானந்த எக்டே எந்த மறுபேச்சும் இல்லாமல் மூட்டை முடிச்சுக்கெல்லாம் கட்டினாராம். இதை பார்த்து இன்னும் சந்தோஷமான தர்ம தேவதைகள் அவங்களோட உருவம் மாறி தேவதைகளாக காட்சி கொடுத்து, நாங்களாம் ஈசனால் அனுப்பப்பட்டவங்க, உங்களை சோதிக்கவே நாங்கள் வந்தோம், இவ்வளோ தாராள குணம் படைச்ச நீங்கள் ரொம்ப உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிலேருந்து இந்த இடத்த ஒரு கோவிலாக வச்சுக்கிட்டு கன்னியாகுமரி அப்படின்ற அம்மனை நீங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அந்த அம்மா சாமி வச்ச பிறகு நீங்கள் கத்ரின்ற இந்த பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே குளத்தில் காசிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு லிங்கம், அவருக்கு மஞ்சுநாதன் பேர், அவரை கொண்டு வந்து இங்கே அவரையும் பிரதிஷ்டை பண்ணுங்கள். அப்போ இங்கே வர பக்தர்கள் வேண்டுறதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்க கோவிலில் நிறைய காணிக்கை செலுத்துவாங்க. அந்த காணிக்கைகளை கொண்டு நீங்கள் நிறைய இங்கே தர்ம விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தர்ம தேவதைகளாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்களாம். அப்படி அவர் வந்தவர் தான் நம்ம இப்போ அன்னப்ப சுவாமி, குமாரசுவாமி அப்படின்லாம் அந்த இடத்துல சுவாமி கும்பிடுறாங்க. இப்படி உருவானது தான் இந்த தர்மஸ்தலா அப்படின்ற கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்டே பரம்பரையில் வந்தவங்க இன்னும் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு சொல்கிறாங்க. யாராவது வழக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த வழக்கை விசாரித்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பை இறுதியாக எடுத்துக்கிறாங்க. அந்த 2 தரப்பினரும் எந்த விதமான மறுபேச்சும் சொல்லாமல் அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்குமே பாலிட்டிக்ஸ் கூட இங்கே தீர்ப்பு வழக்கு தொடுத்து தீர்ப்பு வாங்கிட்டு போகிறாங்களாங்க. அப்படி தான் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்களும் ஏதாவது வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அந்த மஞ்சுநாத சுவாமி தீர்த்து கொடுப்பார் உங்களுக்கு. இந்த தடவை எப்படியோ டிமிக்கி கொடுத்து 2 தடவை சுவாமி பார்த்துட்டாங்க, தீர்த்தம் கொடுத்தாங்க. விளக்கொலியில் தான் சாமியை தரிசனம் பண்ண முடியுதுங்க. ஆர்டிஃபிஷியலான எலக்ட்ரானிக் லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் விளக்கொலியில் தான் சாமியை நம்ம பார்க்குறோம். நல்ல தரிசனங்க. சுவாமியை பார்த்துட்டு வெளியே வரத்துக்கான வழி இதுதான். அன்னதானம் அப்படின்னாலே இந்த தர்மஸ்தலா கோயில் தாங்க ஞாபகம் வரும். ஏன் அன்னபூர்ணி கோயில் ஞாபகம் வராதா கேட்டிங்கன்னா, அங்கே கூட கொஞ்சம் நேரம் பிரேக் விடுவாங்க. ஆனால் இங்கே 24 மணி நேரமும் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறதா சொல்கிறாங்க. மெகா கிச்சன் வரிசையில் இந்த கோயிலோட அன்னபூர்ணாவும் வருங்க. ஒரு நாளைக்கு 10,000லேருந்து 12,000 பேர் சாப்பிட்றாங்களாம். விசேஷ நாட்களில் இன்னும் அதிகமான பேருக்கு சர்வ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது கோயிலோட யானை முழுக்குன்னு குட்டியோடு இருந்ததுங்க. என் பையனை செம குஷி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு பிலி ஆகிடுச்சு. எப்போவுமே வேணான்னா விட்டுருவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து நான் வம்பாடி யானைக்கு காசு கொடுத்தே ஆகணும், நீ ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும், நான் வீடியோ எடுக்கணும்னு ஒரே அமக்கலுங்க. அப்புறம் நான் அழுது கெஞ்சி எப்படியோ அவனோட எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேங்க. அங்கே வந்தவங்க எல்லாமே அங்கே வாங்கின பிரசாதத்தை யானை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த யானையும் விரும்பி சாப்பிட்டுச்சு. வெள்ளம் கலந்துருக்கும் இல்லைங்களா, அதனால் யானை கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சுங்க.
யானை பக்கத்தில் இந்த கண்ணாடி அறைக்குள்ளே தங்க தேர் இருக்க பாருங்கள். அதில் தான் நம்ம மஞ்சுநாதர் பண்டிகை நாட்களில் வருவார். இந்த பக்கம் இருக்க கோயில்கள்லாம் கட்டிடக்கலைகளில் கொஞ்சம் வித்தியாசமாக கேரளா பாணியில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தேருங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. வழக்கம் போல் நல்ல தரிசனங்களை சுவாமியை 2 தடவை தரிசனம் பண்ணேன். அப்புறம் வெளியே வந்து யானை கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகிடுச்சிங்க. வழக்கம் போல் இந்த குரூப்லேயே நாங்கள் தான் கடைசி. எங்களை தேடிட்டு ஜிவி டூர் பிளானர்ஸ்லேருந்து ஆளே வந்துட்டாங்கன்னா பாருங்களேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாங்க தர்மஸ்தலா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நைட் ஸ்டே கேட்க தர்மஸ்தலாலே இந்த ஹோட்டல் தாங்க ரூம் போட்டிருக்காங்க. இன்னியோட இது எல்லாமே முடிஞ்சிடுச்சிங்க. நம்ம வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கே சுப்பிரமணிய கோயில் போக போகிறோம். நாளைக்கு தை கிருத்திகை முருகரை தரிசனம் பண்ண குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தான் போக போகிறோங்க. இன்றைக்கி மஞ்சுநாத சுவாமி கோயிலோட தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா அருமையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் நெக் டு நெக் தான் வந்தோம். கடகடகடன்னு இட்டுன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ஸ்பீடாக போயிட்டோங்க. இல்லைன்னா 4 hours 5 hours ஆகுமா. திருப்பதி விட இங்கே ஹெவி ரஷ் வருங்க. இந்த மஞ்சுநாதரும் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாரு. நிறைய குட்டி குட்டி குழந்தைகள் மொட்டை அடிச்சு இட்டுன்னு வந்திருந்தாங்க. இங்கே வந்து சிவன் தான் மூலவர். அவர் தான் பேர் மஞ்சுநாதர். அப்புறம் அம்மன் பேர் வந்து கன்னியாகுமரி. அப்புறம் காவல் தெய்வமாக குமாரசுவாமி அப்படின்றவர் இருக்கிறாருங்க. இங்கே வந்து எக்டே அப்படின்ற குடும்பத்தில் வந்து இன்னமும் தீர்ப்பு வழங்குறாங்க. யாருன்னா எதுனா வழக்குன்னு வந்தோம்னா தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பாக எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. இந்த கோயில் பற்றி நீங்கள் லாங் வீடியோவில் நான் வந்து கோயில் சுற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேங்க. வீடியோ தம்பி எடுத்திருக்காரு, மறைச்சி எடுத்திருக்காரு, நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து சுவாமியை 2 தாட்டி தரிசனம் பண்ணுங்க. பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தாரையாக தண்ணி வந்துடுச்சு. எனக்கு இது மாதிரி எப்போனா ஒரு மனசுக்கு பிடிச்ச கோயில் போனேன்னா என்ன அறியாமல் தண்ணி வருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா என்னோட தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. நல்ல தரிசனம். எல்லாருக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்து அதே மாதிரி என்னோடய குடும்பத்துக்காகவும் வேண்டிட்டு வந்தேங்க. இது இங்கே வந்து ஜிவி டூர் ட்ராவல்ஸே எங்களுக்கு பிரசாதமாக வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் வந்தோம் இல்லையா, 2 பிரசாதம் வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் இந்த மாதிரி டூர் இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா வரணும் அப்படின்னா தனியாக வந்தோன்னு வைங்களேன், மலை மேலே ஏறுது, வண்டி இறங்குது, நம்ம மலை மேலே இருக்கிறோமா, மலைக்கு சூழ உங்களுக்கு கீழே ஒரு லேண்டில் இருக்கோமான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம தனியாக ப்ரைவேட்டாக வந்தோன்னு வைங்களேன், பசங்க கூகுள் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. வண்டியில் ஏறி உட்காந்தோமா, கொஞ்ச நேரம் தூங்கினோமா, ஒரு கோயில் வந்துடுது, பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு ஏறி உட்காந்து நிம்மதியாக வர முடியுதுங்க. நேரத்துக்கு சாப்பாடும் கொடுத்துட்றாங்க. இதே ஜிவி டூர் பிளானர்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்துலேயும் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மே மாதத்துலேயும் இருக்குங்க. அவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் தரோம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் தரேன். நீங்கள் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னரில் சந்திக்கலாம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் தர்மஸ்தலா கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்ததுங்க. நமக்கு 2nd ஃப்ளோரில் தான் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல ரூமுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறமா ரூமோட டூர் பார்க்கலாங்க. ஹோட்டலில் பார்க்கும்போதே தெரியுதுங்க நம்ம ரூம் செம்மையாக தான் இருக்குன்ட்டு. லாஸ்ட் நைட் ஸ்டே வேறுங்களா. இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து ஜிவி டூர் பிளானர்ஸ் நம்ம மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்காக தான் ஜிவி டூர் பிளானர்ஸ்க்கு 5 ஸ்டார் ரேட்டிங் ஆல்ரெடி கொடுத்துட்டுமேங்க. 6th ஃப்ளோரை தாண்டி 7th ஃப்ளோரில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஹால் இருக்குங்க. கூடவே கிச்சன் செட்டப் இருக்கிறதுனால நமக்கு முன்னாடியே ஜிவி டூர் பிளானர்ஸோட கேட்ரிங் குரூப் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. வாங்க என்ன டின்னர்னு பார்க்கலாம். டின்னர் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. சுட சுட இருக்குது. அரிசி பருப்பு போட்டு உப்புமாவு, அதுக்கு சாம்பார், சேமியா உப்புமா, அதுக்கு தேங்காய் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்லாங்க. அடுத்து ஹோட்டல் சூப்பராக இருக்குது, ரூம்ஸும் சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு போட்டு உப்புமான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது உப்புமா இல்லைங்க, கிச்சடி.
எனக்கு பர்சனலாக அந்த கிச்சடியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுவும் அந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் சூடாக சுக்கு பாலும் வாழைப்பழமும் இருந்ததுங்க. இந்த கிளைமேட்டுக்கும் நம்மளோட டயர்ட்னஸுக்கும் அந்த சூடான சுக்கு பால் தேவாமிர்தமாக இருந்ததுங்க. இப்போ மணி 9 இருக்குங்க. இங்கேருந்து வியூ பாருங்கன்னா சூப்பராக இருக்குது இல்லைங்க. கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க. அப்புறம் எங்கேயோ தண்ணி விழ சத்தம். ஸ்விம்மிங் பூல் இருக்கும். என் பையன் குளிக்க போகிறேன்னு ஒரே ஆடோங்க. வேண்டாப்பா சாமின்னு அவனை இழுத்துன்னு வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. காலையில் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இதுக்கெல்லாம் டைமிங்ஸ் இருக்குதுன்னு. 6th ஃப்ளோர் வரலும் நம்ம லிஃப்ட்டில் வந்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாடி ஏற தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை ஏறிட்டோன்னு வைங்களேன், அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்குங்க. ரூம் பார்க்கலாமா? வாங்க. தர்மஸ்தலா வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குங்க. வாங்க. நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரூம் டூர் பார்க்கலாங்களா? இந்த ஹோட்டலில் நம்ம கலர் பண்ணியிருந்த ரூம் இதுதாங்க. வாங்க உள்ளே போகலாம். நான் இப்போ எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லைங்க. நான் எதனா சொன்னால் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இது பெட்டுங்க, இது பாத்ரூம்னு சொல்கிறத விட நீங்களே பார்த்து எப்படி இருக்குது இந்த ரூம் அப்படின்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் விட பால்கனி வியூ இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதையும் பாருங்கள். பிக் பாஸில் வர மாதிரி இது இரவு 10 மணி, அப்புறம் காலை 5 மணி அப்படின்ற அளவுக்கு இந்த பனி மூட்டத்தோடு அந்த இடத்த பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. அதையும் பார்த்து ரசிங்க. என்னங்க இந்த ரூமோட டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியிருக்கோம். அப்போ டே டைமில் இந்த ஹோட்டலோட வியூ இன்னும் நல்லாயிருக்கும். நாளைக்கு அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வியூவெல்லாம் காட்டணுன்றதுக்காகவே என் பையன் அலாரம் வச்சு எழுந்து காலையிலலாம் வீடியோ எடுத்துருக்காங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நேற்று நம்ம மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருப்போங்க. ஆமாங்க, நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்போ நாளைக்கு டேயில் என்னென்ன கோயில்கள் பார்த்தோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.